உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடலுயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. இன்னைக்கு ஆத்மாவை பற்றி பார்ப்போம். ஆத்மாவு அழிவற்றது, நிலையானது என்று வேதங்களும் சாஸ்திரங்களும் மகான்களும் கூறுகின்றார்கள். இந்த ஆத்மாவை அறிந்து மனிதர்களாகிய நமக்கு என்ன பலன் என்பதுதான் கேள்வி. நாம் இதுவரையிலேயும் தெரிகின்றது, ஆத்மாவை நமக்கு தெரியவில்லை. நாம் நம்மால் அறியப்படுவதை நாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆத்மாவுக்கு மட்டும்தான் ஆத்மாவை அறிய முடியும், ஆத்மாவு அல்லாததையும் அறிய முடியும். அப்போ அறிபவன் ஆத்மாவாக இருக்கின்றது. எது அறிபவது? அறிவது இந்த உடம்பை அறிகின்றது, மனதை அறிகின்றது, புத்தியை அறிகின்றது, இயற்கையை அறிகின்றது, சூரியனை அறிகின்றது. இப்படி அறிபவன் ஆத்மா. அந்த ஆத்மாவானது அழிவற்றது. அறிபவன் இல்லாமல் எந்த ஒரு வஸ்துவையும் எந்த ஒரு விஷயத்தையும் அறிய முடியாது என்பது நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அறிபவன் இல்லாமல் அறியப்படுவதை நாம் என்று நினைத்து உறுதி செய்தால் அதற்கு மரணம் என்பது நிச்சயம். அறிபவன் நான் என்று நினைத்து உறுதி செய்து கொண்டால் மரணம் ஒருபொழுதும் நம்மை அணுகுவதில்லை. அறிபவன் ஆத்மா, இல்லை என்று சொன்னால் ஜீவன். அந்த ஜீவன் அழிவற்றது, அதை யாராலும் அழிக்க முடியாது. இப்போ நாம் நம்மை இழந்து மறந்து நம்மால் அறியப்படக்கூடிய இந்த உடம்பை நான் என்று நினைத்து வாழ்ந்து வருகின்றேன். ஆனால் இந்த உடம்பு என்னால் அறியப்படுவது எப்படி நான் ஆகுவேன்? வீடு என்னால் அறியப்படுவது, மரங்கள் என்னால் அறியப்படுவது, உலகம் என்னால் அறியப்படுவது. இப்படி என்னால் அறியப்படுவது நான் ஒருபொழுதும் நான் அல்ல, நான் நானாக இருக்கின்றேன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நம்மால் அறிய முடிகின்றது. ஆனால் என்னை என்னால் அறிய முடிகின்றதா என்று கேட்டால் இல்லை. என்னை எவ்வாறு என்னை அறிய முடியும் என்று கேட்டால், நான் ஆத்மாவு என்று உணர்ந்த பிறகுதான் என்னை என்னால் அறிய முடியும். அதற்காகத்தான் பகவத்கீதை படிக்க வேண்டும் என்று கூறுவது. இந்த பகவத்கீதை படித்து இந்த ஆத்ம ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்ம ஞானம்தான் மனித வாழ்க்கைக்கு முக்கியமானது. ஆக அனைவரும் பகவத்கீதையை படிக்க வேண்டும், ஆத்ம ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஹரி ஓம் தத்சத்.